ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு இந்த ChatGPT எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து என்கிட்ட ஒரு செட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த செட் ஆஃப் எம்ப்ளாயீஸோட மீன், மீடியன் அண்ட் மோட் 3 டிஃப்ரெண்ட் சேலரிஸ் வந்து எனக்கு என்ன அப்படின்னு தெரியணும். அதாவது ஒரு செட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயீஸோட ஆவரேஜ் சேலரி என்ன, ரெப்பிடேட்டிவ் சேலரிஸ் என்ன, எந்த ஒரு சேலரிஸை நம்ம நார்மலாக எல்லா எம்ப்ளாயீஸுக்கும் பே பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் இந்த மீன், மீடியன், மோட். ஸோ இந்த 3 டிஃப்ரெண்ட் வேல்யூஸையும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எந்த ஒரு எம்ப்ளாயீஸுக்கு நான் அதிகமாக பே பண்ணுறேன், எந்த ஒரு எம்ப்ளாயீஸுக்கு நான் கம்மியாக பே பண்ணுறதை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதனால் இந்த ஒரு அனலைசிஸை நான் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் அனாலிசிஸுக்கு ஒரு சாம்பிள் டேட்டா செட்ஸை நான் இன்டர்நெட்லேருந்து சோர்ஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். அந்த ஒரு பர்டிகுலர் டேட்டா செட்டுக்கு ஒரு நார்மலான ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் மூலயமா எப்படி இதுக்கான ஒரு ஆன்சரை நம்ம எடுக்க முடியும் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ChatGPT யூஸ் பண்ணி. ஓகே, இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் நம்ம வந்து ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலுக்கு பண்ணுறதுனால நான் வந்து நியூ சேட் அப்படின்ற அந்த இதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் போயிட்டு நான் என்னோடய நியூ சேட்டை கண்டினியூ பண்ணுறேன். சேட்டோட நம்ம இஷ்யூ என்னென்னு தெரியும் நம்மளுக்கு, அண்ட் நம்மளோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு தெரியும். நம்ம வந்து ஒரு பைத்தான் கோடை வந்து டெவலப் பண்ணணும் ஒரு செட் ஆஃப் டேட்டாஸுக்கு. இப்போ வந்து நான் ChatGPT எனக்கு தேவையான அந்த பைத்தான் கோடை ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ரைட்டு Python code to identify mean, median and mode value in the following data set அப்படின்னு கொடுத்துட்டு, ஸோ நான் டைரெக்டாக அந்த டேட்டா செட்டோட லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணால் போதும். அதை அந்த டேட்டா செட்டை ரீட் பண்ணி அந்த டேட்டாஸை எடுத்துக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ChatGPT சிம்பிளாக எனக்கு தேவையான அந்த பைத்தான் கோடை டைப் பண்ணி கொடுத்துருச்சு. இந்த பைத்தான் கோடை இங்கே பார்த்தீங்கன்னா காப்பி கோட் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கும். அதை நான் ஜஸ்ட்டு காப்பி பண்ணி என்னோடய பைத்தான் ப்ரோக்ராமில் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணி இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி என்னோடய வேல்யூஸை என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அஸ் அ ப்ரோக்ராமிங் பர்சனாக நீங்கள் டே டு டே லைஃப்பில் நிறையவே பக்ஸு ஃபேஸ் பண்ணுவீங்க. அதாவது ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு இஷ்யூ வரும். ஸோ அந்த கோடை வந்து எப்படி ரிசால்வ் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் உங்கள் சீனியர்கிட்ட போகணும், டீம் லீட்ட போகணும். இதை வந்து எங்கே நான் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ் வந்து நீங்கள் எழுதியிருப்பீங்க. இந்த எல்லா கோடையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் அந்த ப்ரோக்ராமை நீங்கள் டீபக் பண்ணவே முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு பைத்தான் கோடுக்கான ப்ரோக்ராமிங் மட்டும் கிடையாது. ஈவன் நீங்கள் HTML, ஜாவா, .NET இந்த மாதிரி எந்த ஒரு ப்ரோக்ராமிங் செக்ஷனில் இருந்தாலும் உங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்கான ஒரு கோடை நீங்கள் ChatGPT கிட்டேருந்து எடுத்துக்க முடியும். இல்லாட்டி ஒரு ப்ரோக்ராமை எப்படி டீபக் பண்ணுறதுன்ற ஒரு ஐடியாவை ChatGPT கிட்டேருந்து உங்களால் கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். அண்ட் இது ப்ரோக்ராமர்ஸுக்கு மட்டும் கிடையாது. இது வந்து நார்மலாக எந்த ஒரு ஃபீல்டில் இருந்தீங்கனாலும் உங்களோட கரண்ட் ஜாப் ஸ்கோப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற இஷ்யூக்கான ஒரு சஜஷன்ஸையும் ஐடியாஸையும் நீங்கள் ChatGPT கிட்டேருந்து வாங்கிக்க முடியும். தேர்டு கேட்டகரியான பிஸ்னஸ், அதாவது ஸ்மால் அண்ட் மீடியம் பிஸ்னஸை ரன் பண்ணுறவங்களுக்கு இந்த ChatGPT எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கலாம். பிஸ்னஸாக ஒரு ப்ராடக்டையோ ஒரு சர்வீஸையோ நீங்கள் வந்து செல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான 2 டீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் அண்டு மார்க்கெட்டிங் டீம். இந்த 2 டீம் தான் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராடக்டை உங்கள் கஸ்டமர்ஸுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. டாக்டிக்ஸ் இருக்கும், ப்ரைஸிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கும், அண்டு நம்ம எப்படி அந்த சேல்ஸை பிச் பண்ணணும், எப்படி அந்த ப்ராடக்டை பிச் பண்ணணும் அப்படின்ற நிறையா விஷயங்களை வந்து நம்ம வந்து இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் செக்ஷனில் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனிஸ்லேயும் இந்த சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்க எம்ப்ளாயீஸ் தான் அதிகமான இன்சென்டிவ்ஸையும் போனஸையும் நார்மலாக ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா கம்பெனிஸுக்கு இந்த 2 டிபார்ட்மெண்ட் தான் இன்கம் ஜென்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட். அதாவது இந்த 2 டிபார்ட்மெண்ட்ல தான் கம்பெனிக்கு ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது. அண்ட் மற்ற டிபார்ட்மெண்ட்லேருந்து வர எக்ஸ்பென்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஆப்ரேஷன் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான். இந்த 2 டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட்டிங் டிபார்ட்மெண்ட்டாக நார்மலாக ஒரு SMEயில் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ அஸ் SMEயாக நான் வந்து ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் அண்ட் ஈவன் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் நான் ChatGPT யூஸ் பண்ண முடியும். சிம்பிளாக இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவுக்கு நான் வந்து ஒரு சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் கேட்டகரிக்கு எப்படி வந்து நம்ம ChatGPTயை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட வந்து ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை நான் மார்க்கெட்டில் பிச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு
மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வந்து எனக்கு வேணும். ஸோ நான் ChatGPT கிட்ட என்னோடய ப்ராடக்ட்டுக்கான ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து எனக்கு வந்து ரைட்டப் பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம அகைன் ஒரு நியூ சாட் கேட்டகரிக்கு போயிடலாம். ஸோ என்னோடய ப்ராடக்ட்டோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ரைட்டப்பை நான் ரைட் பண்ணி கேட்குறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ChatGPT எனக்கு சிம்பிளாக ஒரு மார்க்கெட்டிங் பர்சன் வந்து நான் எம்ப்ளாய் பண்ணி அவர்கிட்ட வந்து இந்த ஒரு டாஸ்க்கை கொடுத்தேன்னா எந்த மாதிரியான ஏரியாவில் அவர் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணி இந்த ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிக்யூட் பண்ணுவாரோ அந்த ஒரு ஏரியா எல்லாத்தையும் எனக்கு லிஸ்ட் பண்ணி சொல்லிடுச்சு. அதாவது என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் என்ன அப்படின்றத நான் ஐடென்டிஃபை பண்ணணும், மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும், பிராண்ட் இமேஜ் பில்ட் பண்ணணும், இந்த மாதிரி எல்லா ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் எனக்கு டைப் பண்ணி லிஸ்ட் பண்ணி சொல்லிடுச்சு. இதை நான் எப்படி பண்ணுறது அப்படின்றதையும் நான் ChatGPT கூடயே சேட் பண்ணி என்னால் அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும். அண்ட் அஸ் அ ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக இந்த ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை நான் எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் இல்லாமல் சிம்பிளாக கேரி அவுட் பண்ண முடியும். ஒரு பிகினர் லெவலில் இருக்க ஒரு எம்ப்ளாயை லோ காஸ்ட்டில் கூட நான் ஹையர் பண்ணிவிட்டு அவருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நான் சொல்லி கொடுத்து கூட இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிஸை என்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் மார்க்கெட்டில். ஓகே, இப்போ நம்ம வந்து நம்ம ப்ராடக்டை மார்க்கெட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஒரு சேல்ஸ் பிட்ச் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஸ்பெக்டிவ் கிளைண்ட் கிடச்சிட்டாங்க, அவங்கள நம்ம டேரெக்டாக மீட் பண்ண போகிறோம். ஸோ அவங்கள்ட்ட வந்து நம்ம ப்ராடக்டை ஒரு பிட்ச் பண்ணி பேசணும் அப்படின்னா நம்ம ஒரு சேல்ஸ் பிட்சை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கூட இந்த ஒரு ChatGPT யூஸ் பண்ணலாம். ChatGPT அகெயின் நான் வந்து ரைட் அ சேல்ஸ் பிட்ச் ஃபார் த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ChatGPT சிம்பிளாக எனக்கு தேவையான ஒரு சேல்ஸ் பிட்சை ரைட் பண்ணி கொடுத்துருச்சு. இதை வந்து நான் என்னோட கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னோடய கிளைண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிம்பிள் மாடிஃபிகேஷன் பண்ணி கூட நான் இதை சேல்ஸ் பிட்சை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஓகே கைஸ், இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் நம்ம 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் இருக்க பீப்புள்ஸ் வந்து எப்படி ChatGPT யூஸ் பண்ணுறது அப்படின்றத பேசியிருக்கோம். இந்த 3 டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள் மட்டும் கிடையாது, ஈவன் நீங்கள் வந்து ஒரு ஹோம் மேக்கராக இருக்கீங்க, ஒரு வந்து குக்கிங் டிப்ஸ் வேணும்னா கூட நீங்கள் ChatGPT வாங்க முடியும். ஈவன் நீங்கள் ஒரு லவ் லெட்டர் ரைட் பண்ணுறதுக்கோ ஒரு போயம் ரைட் பண்ணுறதுக்கோ கூட ChatGPT யூஸ் பண்ணலாம். நீங்கள் அதுக்கிட்ட சிம்பிளாக எனக்கு ஒரு போயம் ரைட் பண்ணி கொடு, ஒரு கவிதை எழுதி கொடு அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா அது தமிழ்லேயே கூட உங்களுக்கு ஒரு கவிதை ரைட்டப் பண்ணி கொடுத்துரும். அதை வந்து நீங்கள் யாரை இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் இம்ப்ரெஸ் கூட பண்ணலாம். நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் ChatGPT பற்றின ஒரு குவிஸ் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இந்த குவிஸுக்கு சரியான ஆன்சர் வந்து டி. அண்ட் மிஸ்டர் ஜாகிர் ஹுசேன்றது இதுக்கு சரியான ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணியிருந்தார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு விடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன்.